பிடிச்ச கோழி அதோட நம்ம ஊர் சாக்கு இந்த ட்ரம்முக்குள்ள போட்டு ஆத்துக்குள்ள வச்சு இன்னைக்கு ஒரு சாத்திரம் இதோட அதோட போய் சேருது. நீ மட்டும் தூக்கி அதோட போடு 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 மொத்த கோழி நீ தில்லான்னு பாக்குறியா? போய் போயா நீச்சல் வேற தெரியாது. மீன் மீன் நிறைய இருக்குதுயா, தண்ணி நிறைய இருக்குது, பிடிக்க முடியாது. அம்மா ஹோய் ஹோய் அம்மா டேய் தூக்குடா யோ தம்பு போச்சு அம்மா சரி யோ வாயா யோ ஐய் என்ன போயா வாங்குறியா? காலை பிடிவா காமியா காலை பிடி காலை தான் முடியா இல்ல நீ காலை போடா ஐய் என்னப்பா ஐயோ அப்படி ஐய் என்ன ஓ மாமா நான் கீழே ஆத்துல கிட்ட ஊண்டலாம். ஏய் 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 சாரி ஏய் சாரி ஏய் குறா டேய் ஐயோ ஏய் என்னப்பா போய் இங்க வாங்குங்க. ஏய் ஏய் பையா ஏய் என்ன அம்மா இருக்குதா? ஏய் ஏறி வா ஆமா உட்காந்துங்கறியா அதான் முட்டி வரைக்கும் வாங்கிடுச்சா? ஏய் அம்மா தான வாங்குது போது கொஞ்சம் சரக்கு விட்டுருப்போம் நிறைய யாரும் சரக்கு போயிருக்கோம் என் உயிர் போயிருக்கோம். அவன் உயிர் போகணும் ஐயோ அம்மா தூரத்துக்காதுக்கு உயிர் போயிட்டு போ. அப்போ என்னால் முடியாதா சாமி. கோழி கழுவிக்கலாம் நான் கோழி கழுவு இப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்குண்டா உடம்பு. ஆமாம் பின்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி ஏற்றணும் மயிர் ஏற்றணும் நீங்கள் வைக்கிறீங்க. சூப்பர் எம்மா ஈஸியாக இருக்குது பாரு கழுவுறதுக்கு. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் தண்ணி மேலே பட எனக்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு என்ன அது இன்னும் காட்டுது தண்ணி மேலே போகாம ஆத்துல வந்து என்ன நான் மனுஷன்டா நாங்களாம் மனுஷன் கிடையாது. நீ இந்த கலக்க தண்ணி எந்த கோழின்னு தெரில சாவ கோழி பளிச்சுன்னு ஆயிடுச்சு மாமா. மாம்சா எனக்கு எப்பவுமே கோழி ஆடலாம் ரொம்ப பிடிக்கும். நமக்காக உயிர் தியாகம் பண்ணுது. ஏன் நீ பண்ணுவியா? என் சோத்தையும் சேர்த்து பிடிக்கும் தின்றா. பயிரை தான் கொடுப்பேன் நான், உயிரை கொடுக்குறாங்களாம், சோறே தர மாட்டான். அந்த வகையில் கோழி எவ்வளோ பெஸ்ட்டு. ஓ மாம்சா இந்த ஒரு குருவி கற்றுது பார்த்தியா? அந்த குருவிலாம் அடிச்சு நம்ம இதே மாதிரி ஆகணும்னாயா? நமக்காக நல்லா கற்றுது. அது கத்துற மாதிரியே டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்பா பொழக்கிறப்ப பிளேடு ஓ ட்ரெயின் போகுது பெரியா டாடா காமியா. நான் மட்டும் தெரியுறமா நான் மட்டும் ட்ரெயின் நிற்குது நான் சொல்கிறேன். ட்ரெயின் போய் நம்ம மாதிரியா இங்கேருந்து பார்த்தா தெரியும். என்ன தெரியாது என்ன தெரியாது உனக்கு தெரியும். யார் நடிகா யார் நடிகா யார் நடிகோ மசாலா போடலாமா? கையில் அரைச்சதுயா வீட்டில் உட்காந்து அம்மியில் வர உட்காந்து அரைச்சிக்கணும் அம்மா தெரியுமா? தண்ணி அடி மூணு ஊற்றி சுத்தமான மசாலா அடி மூணு ஊற்றி தண்ணி கஷ்டப்படாமல் உனக்கு ஈஸியாக இருக்குது. ஏதாவது தோண்டாம் குட்டை கட்டாது அதே நம்ம நெல் தண்ணி தான் போடு. நல்ல தண்ணி தானே முண்டுக்கா எலுமிச்சம் பார்த்த புளியா தண்ணி ஊற்றிச்ச அப்புறம் தனியாக போட போகுது. கையாத்துறோட எப்போ மோசமான மச்சான் சாத்துக்குடி மாதிரி மச்சான். சாத்துக்குடி மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டு மரம். அது போய் பக்கத்தோட்ட வளருதியா? கடையில் வாங்கின 10 ரூபா பாக்கெட் தயிர். ஆமாம் 10 ரூபா பாக்கெட் தானே? 10 ரூபா தான். இல்லை ஃப்ரிட்ஜில் ஏதாவது மீந்து வச்சு எடுத்துன்னு வந்துட்டியா? வீட்டில் வந்து சுட்டுன்னு வந்தேன். அக்கா வச்சதுன்னா தோட்டப்பட வேண்டியது. வை வை இன்னும் கொஞ்சம் ஊற்றியா? ஊற்று. அதை வச்சு என்ன பண்ண போகிறான்? பூராத்தையும் ஊற்றி இருந்தா சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிட்டு போட்டு. ஆனால் கழுவுக்கு நல்லா வசதியாக வச்சேன். நல்லா கழுவுல வேலையாக கழு மசாலாம் சேர்த்தாச்சு. என் மேலே தடவிடுறான். கோழி கழுத்து நீட்டாக இருக்குது. கழுத்து நீட்டாக இருக்குதா? உங்கள் கழுத்து மட்டும் குட்டியாக இருக்குது. கோழி எப்பா நீ கழுத்து அறுத்துட போகிறா என்ன சீட்டமாக தடவு. என் தாடி நவத்தால போடுங்க போகுது. நவத்தாலையும் போகுது நல்லா தடவை நல்லா தடவை மச்சான கிண்டல் பண்ணாதியா? மச்சான தான் கிண்டல் பண்ண முடியும்.
ஏய் மேலாம் தடவை செம்ம காரங்க இருக்குது எப்படி காரம் எரியும் அப்புறம் மாமா நல்லா நீட்டு கையாக பார்த்து வெட்டணும் அண்ணா இப்போ பாரா நீ அன்றைக்கி எத்தணும் நீ நீட்டு கையாக எத்தணும் இன்றைக்கி ஒன்று ஆற்றுக்குள்ளே வச்சு புழக்க போகிறேன் மாமா வரதுக்கு முன்னாடி மாமா வந்து ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் கோழி இருக்குல்ல அதில் வந்து போக மாட்டேங்கிறேன்ப்பா அதுக்கு தான் பிளேடு வாங்கம்மா இப்படி ஐயோ நம்ம கையை கட் பண்ணுற போகிறப்பா இப்படி அப்புறம் சென்டராக ஒன்று கோழி ஆடுது போகிறேன் இதே மாதிரி 3 கோழிக்கும் போட்டுறோம் பேச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கோழி வந்து ட்ரம்மில் போட்டு சுட போகிறோம் மசாலா தடையாச்சு சுடுறதுக்கு எல்லாம் படியாச்சு கோழி எடுத்து அறு சொருகணும் ட்ரம்மு எடுத்து சொருவி கொளுத்தணும் அவ்வளோ தான் வேலை நம்மம்மா சரக்கு ரொம்ப நேரமாக பார்த்து சிரிக்குது என்ன போட்டு வேலையை போட்டுக்கா என்ன எடுத்து வேலையை பார்த்தேன் சரக்கு போட்ட டைம் வேலையை நான் நேரமாக வச்சுக்கிறீங்க தரமாட்டீங்க கோழி சொருகுறேன் ஐயோ பிளேடு கீழே வந்துட்டு இப்போ ரொம்ப கவுத்தியா இந்த கோழி பூரா சுட போகிறான் ஆமா சரக்கடை கவுத்துருவா வெடிக்கிட்டுமா எனக்கு நீ உனக்கு ஒரு கோட்டர் தேவைப்பா எடுத்து வச்சுக்கணும் எனக்கு வேணுமா ஐயோ காற்றுல பறந்துட்டு கையால் போய் இது பண்ணுமா நீ எல்லாம் பறக்குது பாரு மறுபடியும் மூடியாச்சு அதை மூடு அவனை மூட்டு வரேன் நானே இது யாரும் வந்து எட்டுமா பத்தமாக பார்த்துக்கிறான் நீ தண்ணி தாண்டி போய் வேற விட்டணும் சரக்கு குடிக்க மாட்டான் நீ வர வரைக்கும் நான் நிற்கிறேன் உனக்காக காத்திருப்பேன் மாமா விறகு கட்ட போயிட்டான் அவன் வரதுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு கட்டிங் போட்டுப்போம் என்ன சரக்கு எடுத்துப்போம் ஆத்தனி போவான் கண்டுபிடிச்சிடுவான் மாமா எங்கள் ஊர் ஆற்று தண்ணி அப்படியே தேன் மாதிரி இனிக்கும் அதில் தான் சாரை கடிக்க போகிறோம் போதும் அதிகமாக தண்ணி ஊற்றினா உடம்புக்கு நல்லதில்லை ஐயோ நல்லா இருந்தது மீன் எதாவது வந்தால் தின்றுப்பான் வரல சரி நம்ம அங்கே போய் இருப்போம் எவனை தூங்கி போகிறான் மாமா வேறு தாத்துக்குள்ள அந்த சட்டையை வச்சு நம்ம கொளுத்துருவோம் அவன் எப்போ வருது நாம் எப்போ சாப்பிட்றது வந்தால் சாப்பிட்றான் அடுப்பெல்லாம் ரெடி ஆகி எல்லாம் இதுவாகிடுது வத்தலாம் செத்தெல்லாம் எடுத்தாந்து வச்சாச்சு இப்போ பற்ற வச்சுக்கிறோம் ஆமா பொழுது போதியா பரவாயில்ல ஒரே ஒரு தீவிரம் பிடிச்சிக்கிச்சு பிடிச்சி அவ்வளோதான் ஏறி அடுப்பு நல்லா பிடிச்சிச்சா இனிமே இருக்கிறது எல்லாம் சுத்தமாக வெந்துடும் எடுத்து போட்டு சாப்பிட்றது தான் வேலை ஆமாம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடையாது இப்போ போயாங்க அனலா இது முக்கியம் இல்லை ஃபுல்லாக வெந்துத்தியா பக்கத்துலேயே போக முடியல பயங்கர அனல் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நெருப்பு அணைச்சிட்டேன்
அப்புறமா ஏற்றுக்கலாம். வெயிட் தாங்க முடியல, ஊற்றிடுவோம். பொறுமை ஊற்று. போடு. பயம் ஊற்றுறேன். சரி, காலைங்க ஊற்று. காமிச்சா ஃபுல்லாக எடுத்து வச்சு சுற்றி அவிச்சாச்சு. அடுத்து இரியா மேலே சாம்பல்லாம் இருக்குது, கோழியில் போட்டால் சாப்பிட முடியாது. அப்புறம் நான் நல்லா விசிறேன். விசிறிது அந்த சாம்பல்லாம் பறந்துடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோழியாக எடுத்து ஓப்பன் பண்ணி வேலை வச்சிடலாம். டிஷும் ஓ வழிவிடியா மேலே போட்டுற போதா சாம்பல்லாம் பறந்துச்சா. சரி, உனக்கு எந்த கோழியா? நடுவுக்கு. உனக்கு எந்த கோழியா? நடுவு. சரி, அப்போ நான் வந்து இந்த கோழி எடுத்துக்கிறேன். சரி, இந்த கோழி அவனுக்கு குத்தலாம். சரி. சரி, முதல் என் கோழி ஓப்பன் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுறியா? உன் கோழி ஓப்பன் பண்ணுறேன். சரி, இந்தா சூடலாம் இல்லையா? நான் அங்காளம்மா தாயே நல்லா வெந்துருக்கணும். நான் இரியா என் கோழி பாரியாப்பா. ஹேய், என்னடா பாவி நாத்து ஏய் நான் சொன்னேன். இன்னும் வேற என்ன சும்மா கோழி எத்தனை வச்சியா? கொஞ்சமாக கொளுத்தியான்னா இந்த மாதிரி கொளுத்திய எலும்பு கூட இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறியா? இப்போ எனக்கு சிறுப்பு அழிவு ஒரே டைமில் வருதியா? சத்தியமாக சாப்பிடல திரும்ப நான். சாப்பிட என்ன பண்ணுறது? கொஞ்சமாக கொளுத்தியான்னா என்ன மச்சான் என்ன தீ வச்சுக்கிறா? ஏய் மச்சான் பசி அது போயா என்னடா லெக் பீஸை காணா? ஏய் அடப்பா கறி ஆகிடுதுக்குது. இப்போனா மதியத்துலேருந்து செம பசியா? பொழுதே போயித்தியா? இதில் இந்த லட்சத்தில் 2 பேரும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். வாடாப்பா ஆளுக்கு ஒரு கறி கட்டை எடுத்துனுங்கடா. போங்கடா, உங்க கூட வீடியோ போட்டதும் போதும், நான் பட்டினி கிடந்ததும் போதியா. சரி வா மச்சான் முடிச்சுங்களா? சரி வாடாங்க. நாத்த வரா இல்லை பொறுமையாக இருறா. வேகட்டும்னா அதுவும் இந்த பக்கம் காத்தடிக்குதான். அதனால அந்த பக்கம் போய்த்தான் இந்த பக்கம் போட்டு மச்சான் கொளுத்து அப்போ தான் வேவும் அப்படின்றாயா. இந்த போகிறான் கோழி. என்னடா இல்லை, நாங்கள் எத்தனை இந்த கோழி தான். இதோ பாருங்க, அவ்வளோதான். இந்த கட்டை எரிஞ்சிருக்கான். அது ஏன் எரியலாம்? அது பச்சை கட்டை. ஒரு எலும்பு கூட மிஞ்சல போகிறான். இதே தின்னுப்பாங்க. அதே விட மாட்டேன். எப்பா இப்படி ஒரு சிக்கனை யாருமே சாப்பிட்டே இருக்க முடியாது. சின்னியா காரம் போச்சுங்களா? வந்துட்டாங்க கோழி சுடுறதுக்கு. பாருங்கடா. இவனுங்கிட்ட வீடியோ போட வந்தது ஒன்றும் சும்மா கிடக்குது ஒன்றுயா. தெரிஞ்சோ தெரியாமலோ 2 முட்டை வச்சுருந்தான் மசாலா போகிறதுக்கு. அந்த முட்டையை வச்சு நீ தான் குடிக்கணும் பழகுது. ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதே. எங்கள் ஊரில் சத்தியமாக புனை ஏறி போகிறது கூட அம்மா வேறு எடுத்துன்னு வர மாட்டாங்க. இப்போ அந்த கட்டையை பாருங்களா, எம்மா மாரி கட்டை பாருங்களா. புனை ஏறி போட்டுருந்தா கூட 10 புனை ஏறி போட்டுருக்கலாம் இந்த கோழிக்கு. போயிட்டு பாட்டிலால் மண்டே வச்சிருவோம் ஒன்று. இந்த மாதிரிலாம் பண்ணாதே சொல்லிட்டா. தெரிஞ்சோ தெரியாமலாம் வாங்கினு வந்தியா. இன்னைக்கு சாப்பாடாக தான், சைடிஷாக தான், எல்லா கருமாந்திரா தான். இது பண்ணி கூட தின்னாதியா. எனக்கு எத்தனை நல்ல பீஸா. சத்தியமாக மதியம் சாப்பிடல திரும்ப நான். மதியம் வந்து எங்கள் ஊரில் ஒருத்தனுக்கு பரியத்துக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ போட போகிறோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, நாங்கள் நிறையா வீடியோ போட்டோம், நிறையா சாப்பிட்டோம். எல்லோரும் கேட்டீங்க எப்படி சாப்பிட்றேன். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டா மாதிரி யாருமே சாப்பிட்ருக்க முடியாது, யாருமே பார்த்துருக்க முடியாது. சிக்கன் வேறு லெவல் எப்படின்னு சொல்லுவோம்ல, இன்றைக்கி ஒரு சாத்தியாச்சு. நம்ம கஷ்டம்னு அவிச்ச முட்டை தான். இதில் 2 பேரை ஃபோன் பண்ணி கூட்டாமல் வருவார்த்தான்.
ஏய் வாங்கடா எந்திரா வாங்கடா போயிட்டுறா இட்டுண்டா அப்படின்றாயா வந்தவங்க தின்ன மாட்றானுங்கப்பா ஓட்டானுங்க சிக்கனை பார்த்து ஓட்டானுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம், பசி சரக்கு பத்தலை. நாம் இன்னொரு வீடியோவில் நல்ல சாப்பாடு நல்ல சரக்கோட ஒரு சாத்துறோம். பாய்.